அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி அம்மா தான் பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், வருகின்ற ஆடி 18 அன்னைக்கு நம்ம கோயிலில் சிறப்பு பூஜை இருக்குது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்துக்கிறவங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து அம்மனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க மற்றும் வேண்டுதலை பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோரிக்கையை கலந்து நல்ல முறையாக பார்க்கணும்னு சொல்லி என்னோட வேண்டுகோளும் கூட. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18 அன்னைக்கு முதல் நாள் மேட்டூரில் கொண்டுட்டு போய் அம்மனை வருஷம் எப்பயுமே கழுவி அங்கேருந்து அம்மனை சிறப்பாக கொண்டுட்டு வருவோம். வருஷம் புடிக்காணிக்க தருவோம். ஆனால் இந்த வருஷம் புடிக்காணிக்க தரல. அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு பொருள் தர சொல்லி அம்மன் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு அந்த பழம், அது வந்து ஒரு பழம் காணிக்குது. இந்த தேசக்கனி தான், தேசக்கனினா எலுமிச்சை பழம் தான். அந்த கனி தான் தரப்போகிறோம். அந்த கனி தான் இந்த வருஷம் அம்மன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனிவே வந்து 1000 கனி, 2000 கனி, 3000 கனி பக்தர்கள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வரவங்க கனி வாங்கிட்டு வந்து கூட கொடுத்து வாங்கிட்டு போகலாம் அம்மன்கிட்ட. இந்த வருஷம் அதுதான் சிறப்பு. போன வருஷம் நல்லா நடந்து மதுரகாளி அம்மனால் வாழ்ந்தவங்க அனைவருக்குமே இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து வந்து வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி கோரிக்கை கேட்டுக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கோயிலில் வேண்டுதலை கெடா வெட்டணும், கோயிலுக்கு வரணும், எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நாங்கள் ஏதாவது செய்யணும் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு அம்மனை வெளியே கொண்டுட்டு வந்து சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்காரமும் பண்ணி மேட்டூர்லேருந்து வரும். அன்னைக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு பூஜை அங்கே நடக்க போகுது. ஸோ அந்த பூஜையை கலந்துக்கிறவங்க நல்ல முறையாக வரலாம். அன்றைக்கி அம்மன் ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமாக அருள்வாக்கு சொல்லுவாங்க. அது யாருக்குன்னு தெரியாது, முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. அன்றைக்கி யார்ட்டையும் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். அன்றைக்கி அன்னதானம், ஃபுல் அன்னதானம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் காலையில் ஒரு மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் போடுவாங்க. ஏன்னா இது பக்தர்களோட சாப்பாடு. எனவே இதை வந்து எல்லாருமே கோயில் கமிட்டி குழுவில் கலந்து பேசியிருக்காங்க. நம்ம கோயில் வந்து அறக்கட்டையில் மாற்றிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. ஒரு நல்ல செய்திகளோடு நம்ம மீண்டும் மக்களை சந்திக்க போகிறோம். கும்பாபிஷேகம் இது முடிஞ்சோன்னே கும்பாபிஷேகம் நைட்டு வந்து நம்மக்கிட்ட மாசாணி அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண் திறப்பு விழா பண்ண போகிறாங்க. பம்பை வச்சு ஐயரை கூட்டிகிட்டு வந்து சரி 12 மணிக்கு அம்மனுக்கு கண் திறந்து முதல் கெடா அந்த அம்மாவுக்கு தான். அதுக்குள்ளே நாங்கள் போய் 12 மணிக்குள்ளே நான் போய் ஆற்றுல போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இந்த ஹைலைட்டை. 12 மணிக்கு கண் திறக்கணும், 12 மணிக்குள்ளே நான் தீர்த்தமும் கொண்டுட்டு வரணும். இதை எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் அன்றைக்கி தான் 2 சாமியுமே உத்தரவு கேட்டிருக்கு. ஏன்னா 18க்கு கண் துறை நான் உன்னை காப்பாற்றி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கு. 18க்கு நான் 12 மணிக்கு அங்கே பூஜை நடக்கணும். இதில் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ இது என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். மலையனூர் அங்காளி என்ன உத்தரவு தராங்களோ அதுதான். இந்த வருஷம் வித்தியாசமான பூஜைகள் இருக்குது. எனவே அனைத்து பக்தர்களும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி அனைவருக்கும்.